தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 3 வாக்கியம் சொல்கிறது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல்லேவி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மகிழ்ச்சி தருவது எது என்னும் தலைப்பிலே நாம் படிக்க இருக்கிறோம். பெரிய மன்னர் ஒருவர் உலகில் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் எது என்பதை மக்களுக்கு அறிஞர்களுக்கும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அது மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்களை நீங்கள் கொண்டு வந்தால் தங்க பரிசு வழங்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொருவராக அவரவர் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து காட்சி அரங்கத்தை நிரப்பினார்கள். மக்கள் வைத்த ஒவ்வொரு பொருட்களையும் மன்னர் பார்த்து கொண்டிருந்தார். முதல் வரிசையில் சிறிய அளவு பொன் இருந்தது. அதை கீழ் செல்வமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் செல்வந்தர்களுக்கும் நோயாளிகளுக்கும் செல்வம் எப்படி மகிழ்ச்சியை தரும்? இது சரியான விளக்கம் அல்ல என அதை நிராகரித்தார். மன்னர் அடுத்ததாக இசைக்கருவி இருந்தது. அதன் கீழ் இசையே மகிழ்ச்சி தரக்கூடிய என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் காது கேட்காதவர்களுக்கு இந்த இசை எப்படி மகிழ்ச்சி தர முடியும் என்று சொல்லி எண்ணி அதையும் நிராகரித்தார். அடுத்ததாக அழகான மலர்கள் இருந்தது. அதன் கீழ் எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடியது மலரும் அதன் மனமும் என எழுதப்பட்டிருந்தது. ஆனால் கண்கள் தெரியாதவர்களுக்கு இந்த மலர்கள் மகிழ்ச்சியை தர முடியாது என அதையும் மன்னர் நிராகரித்தார். அடுத்ததாக இனிப்பு பலகாரம் இருந்தன. நோயாளிகளுக்கு எப்படி இனிப்பு மகிழ்ச்சியை தரும் என இனிப்பு பலகாரங்களையும் நிராகரிக்கப்பட்டன. அடுத்ததாக ஒரு தாய் பசியில் இருக்கும்போது ஒரு சிறுவனுக்கு உணவு தருவது போல் உருவம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட மனிதர் தான் பார்த்த எல்லாவற்றிலும் இதுவே மிக நேர்த்தியாக உண்மையான அர்த்தத்தை கொண்டதாக இருப்பதாக உணர்ந்தார். இந்த சிலையை வடிவமைத்த சிற்பியை வரவேற்று தங்க பரிசு கொடுத்து கௌரவித்தார். பெரியமானவர்களே, இவ்வுலகில் அன்பை மட்டும்தான் கண் தெரியாதவர்களும் காது கேளாதவர்களும் வாய் பேச முடியாதவர்களும் உணர முடியும். நாம் ஒருவேளை இந்த நிலையில் இல்லாமல் இருக்கலாம். தேவன் நமக்கு நல்ல உணவு, உடை, வசிப்பிடம், ஆரோக்கியமான சரீரம், நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல சத்தியம் நிறைந்த திருச்சபை எல்லாவற்றிலும் தந்திருக்கிறார். இவெல்லாற்றையும் தேவன் எதற்காக தந்திருக்கிறார்? மற்றொருத்தில் நாம் அன்பு செலுத்தி அவளுக்கு உதவி செய்வது மகிழ்ச்சியாக இருப்பதே. எனவே மற்றவர்களுக்கு நாம் துன்பப்படுத்தி அவர்களை கண்களுக்கு வைப்பது அப்படியேப்பட்ட காரியங்கள் செய்யாதபடி இனியாவது மற்றவர்களை நாம் மகிழ்ச்சி ஆக்குவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லி என்பது பழமொழி. எனவே மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.